இப்போ எப்படி படுக்கணும், எப்படி எழுந்துக்கணும் பாருங்க. லெஃப்ட் பக்கமாக திருப்பி லெஃப்ட் கையை வச்சு இப்படி லெஃப்ட் கை வச்சு தள்ளிட்டே போகணும். இந்த கை வச்சு இப்படி தான் படுக்கணும். எழுந்திருக்கும் போது லெஃப்ட் கையை வச்சுட்டு இந்த கை மூடி தான் இருக்கும். சரி, இப்போ படுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், கால் வந்து ஒட்டணும். ஒட்டிச்சு கால் வந்து ஒட்டணும். இந்த கை வந்து சின்முதுல கீழே தரையில் கொடுத்தாங்க. பாட்டி கை கொடுத்தாங்க. இதில் ரைட்னா தலை ரைட் பக்கம் போயிடணும், லெஃப்ட்னா கால் லெஃப்ட் பக்கம் வரணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அடுத்த ஸ்டெப் காலை மடிக்கணும். அதே தான் ரைட்னா தலை பக்கம் போயிடணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கால் நீட்டும். இப்போ இந்த கொலுசு போகிற இடத்துல காலை வச்சுக்கணும். இடது கால் கீழே வலது கால் மேலே வச்சு ரைட் தலை போகணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ இடது கால் வச்சுக்கணும். இப்போ ரைட் லெஃப்ட் தலை பக்கம் போயிடணும். கால் பக்கம் தலை பக்கம் ரைட்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ நார்மலாக வச்சு இந்த ரெண்டு கால் கப்பு மேலே வைக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் கீழே வச்சுட்டு லெஃப்ட் கால் மேலே ரைட் கால் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ லாஸ்ட் சைக்கிளிங் பண்ணணும். கை கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே கை காலில் நிறுத்து ரெஸ்ட் ஒரு நிமிஷம். இது மகராசனம் முதல் பகுதி. இதுலேயே ரெண்டாவது பகுதி அப்படியே பார்ப்போம். கை ரெண்டு வச்சாச்சு, கம்பச்சு கை வந்து மலர்ந்து மேலே பார்த்த மாதிரி. இதில் வந்து என்னென்னா மூட்டு மேலே தூக்கணும். மூட்டை மேலே தூக்கணும். கீழே தரையில் போடுறது மூட்டு மேலே தூக்கணும். கால் ஊற்றணும். இதில் ரைட், இதில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நார்மல். இப்போ இதில் கால் மடக்கணும். மூன்று காலும் மடக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் மடக்கணும். இந்த இடது கால் மேலே வலது கால் போது மூட்டு மேலே தூக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ அதே போல் இந்த கால் மடக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் மேலே வச்சுட்டு கால் மூட்டி மேலே தூக்கணும். லெஃப்ட் கால் மூட்டியில் ரைட் கால் மூட்டி மேலே தூக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ அதே மாதிரி அடுத்த கால் ரைட் மூட்டு கால் மேலே தூக்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ கடைசியாக பண்ண போகிறோம். இந்த கை இப்படி இருக்கும். இதில் ரைட் இப்படி ரைட் போது கால் வந்து இந்த மடிக்கணும். ரைட் பக்கம் மடிக்கும்போது ரைட் பக்கம், லெஃப்ட் பக்கம் போது லெஃப்ட் கால் மடிக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ நார்மல். இப்போ குழந்தை படுக்கிற மாரி படுக்கணும். கடைசி நிலையில் தான் இப்படி தான் ரெஸ்ட் எடுக்கும். மகராசனம் 1, மகராசனம் 2.
பண்ணியாச்சு. இதோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். நன்றி, வாழ்க. மகராசனம் முதற்பகுதி, மகராசனம் இரண்டாம் பகுதி. நன்மைகள். பாயிண்ட் நம்பர் 1, சுரப்பிகளின் பணிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பாயிண்ட் நம்பர் 2, உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரடைகிறது. பாயிண்ட் நம்பர் 3, சர்க்கரை வியாதி, கீழ்வாதம், நரம்பு வலி, இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி குணமாகின்றன. பாயிண்ட் நம்பர் 4, ஊழ சதையும் குறையும், உடல் உறுதிப்படும். பாயிண்ட் நம்பர் 5, தொப்பை குறையும். பாயிண்ட் நம்பர் 6, கீழிருந்து படிப்படியாக முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் முதுகெலும்பும் தண்டுவட பகுதிகளும் வலுவடைகின்றன, இளமையாக இருக்க உதவுகிறது. பாயிண்ட் நம்பர் 7, முதுகு எலும்பிலிருந்து உடல் முழுவதும் செல்லும் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று சீராகிறது. பாயிண்ட் நம்பர் 8, கால்களும் வயிற்றுப்பகுதியும் பலம் பெறுகின்றன. பாயிண்ட் நம்பர் 9, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகும். நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சீரடைவதால் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும். பாயிண்ட் நம்பர் 10, மகப்பேறு எளிதாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். பாயிண்ட் நம்பர் 11, மலட்டுத்தன்மை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க உதவும். பாயிண்ட் நம்பர் 12, உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். குறிப்பு: கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் இரண்டாம் பகுதி பயிற்சிகளை செய்யக்கூடாது. நன்றி, வாழ்க வளமுடன்.